வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, சாதம், பரோட்டா, புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான முட்டை கிரேவி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோட வச்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு 3 விரலில் பிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி அடித்து சேர்க்கும்போது கிரேவி திக்காக கிடைக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்படி வதக்கும்போது தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கிடும். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சேர்க்கும்போது மிளகாத்தூள், மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது திக்கான கிரேவியாக பண்ணுறதால தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு பத்தலைனா கூட நீங்கள் இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். கிரேவியுமே பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தியோடவோ சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக வந்துட்ட பிறகு இதில் 4 முட்டை வேக வச்சுட்டு இது மாதிரி 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 4ஆக கட் பண்ணும்போது மசாலா நல்லா ஏறி வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கலந்து விடுங்க. அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வெளியில் வராதபடி கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டுருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையை சேர்த்து பொறுமையாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.